குரூப் 2 எக்ஸாம் இந்த வருஷம் எழுத போற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. திஸ் எக்ஸாம் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க. இந்த எக்ஸாம் உங்களோட மெமரியை டெஸ்ட் பண்றதுக்கான எக்ஸாம் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டு தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எப்படின்னா, நீங்க ஒரு கொஸ்டின் தெரியல, கரேஜஸா ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, தைரியமா எஸ் நான் அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுவேன் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்குள்ள டிசைட் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த எக்ஸாம் தேவைப்படுது. ஸோ கடைசியில் தெரியாத கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் வரும். 200 கேள்வியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் இருக்கத்தான் போகுது. ஓகே, அதனால டு நாட் வரி, அது ஃபர்ஸ்ட்லேயே தான் வரும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் வைப்பாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்தது அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஆர் ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு வாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப டைம் எப்படி மைண்டில் வச்சுக்கிறீங்கன்னா, ஓகே 3/4 மணி நேரத்தில் வந்து நான் வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை 55 மினிட்ஸ்க்குள்ளேயாவது ஒரு 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்த இன்னொரு 100 வந்து ஒரு 2 hours அப்படின்ற மாதிரி முடிப்பீங்க. வேகமாக கொஸ்டின்ஸை வந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையை படிக்காம ஸ்கிம் பண்ணுங்க. அண்ட் படிக்கிறப்ப அந்த வேர்ட்ஸை இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன சொல்றது, நாட்டா இல்லை இன்கரெக்டா அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இது இல்லாம ஓஎம்ஆர் ஷீட் நீங்க ஷேர் பண்றப்ப எல்லாத்தையும் கடைசியில பண்ணிக்கிறேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. அப்பப்ப பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, மார்க் பண்றது அப்பப்ப பண்ணிட்டு வாங்க. ஏன்னா டைம் எப்படி பத்துமா பத்தாதான்றது நம்மளால சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் நீங்க 200 கேள்வியும் மார்க் பண்றது லைக் அப்பப்ப பண்ணாதான் வரும். ஓகே, கடைசியில தயவுசெய்து மார்க் பண்றேன்னு உட்கார வேணாம். ஓகே, தட் இஸ் ஆல் தி பெஸ்ட். மைண்ட் செட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. திஸ் எக்ஸாம் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ.